இந்த க்ரீம் கண்ணாடி மாதிரி உங்கள் ஃபேஸை மாற்றுங்க. மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரே நாளில் வெறும் 10 நிமிஷத்தில் பலன்னு உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி எல்லாத்தையுமே நொடியில் எடுத்துருங்க. சூப்பராக ரிசல்ட் தரும். என் ஃபேஸ் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸை நல்லா பளிச்சுன்னு மாற்றுற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு செம்ம சூப்பராக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கருப்பு உளுந்து. நல்லா முழு உளுந்தாக இருக்குது பாருங்கள், அந்த உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நம்ம கடியாக கிண்டி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கும் அவ்வளோவும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தில் ஒரு 3-4 ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லாதவங்க வெள்ளை உளுந்து கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த உளுந்தை வந்து நான் 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் மட்டும் இது ஊறி வந்தால் போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து வெள்ளை உளுந்து மாதிரி நல்லா விரிஞ்சு வராதுங்க. இது முழுசாகவே இப்படியே தான் இருக்கும். இது வந்து 1 மணி நேரம் ஊறினா உங்களுக்கு தாராளமாக போதும். இப்போ நல்லா ஊறின உளுந்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு மிக்ஸி ஜார், அதாவது க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தேவைப்படாது, அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஃபைனாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த தோலோடு நம்ம அரைக்கிறதுனால திப்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம தோலோடு அரைச்ச மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக வெள்ளைன்னு அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம வெள்ளை உளுந்து அரைச்சது மாதிரியே இருக்குது. கருப்பு உளுந்து மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இப்போ அரைச்ச இந்த உளுந்தோட நம்ம இதை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறத விட ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம என்ன தோலோடு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு நல்ல ஃபில்ட்ராகி வரும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி, நெருக்கமான வடிகட்டி வச்சு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதில் வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதே போதும் நமக்கு. மேற்கொண்டு தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா இருந்தாலே நான் ஊற்றி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் வேணாம், மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு, நம்ம தோலெல்லாம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நல்லா இந்த மாதிரி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அரைபடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறது நல்லது. முழுசாக போட்டிங்கன்னா அரையாது. அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பீட்ரூட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஆல்ரெடி நல்லாவே ஜூஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி திக்கான ஜூஸ் தான் நமக்கு தேவை. அதனால் வந்து திக்காக நம்ம இந்த ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இதை கையிலே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது, நீங்கள் இந்த ஜூஸ் வந்து நம்ம திக்காக எடுத்துருக்கோம் இல்லையா, தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம அந்த ஜூஸ் எடுத்து லிப்ஸில் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் லிப்ஸ் நல்லா பிங்க் கலரில் மாறும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்பொழுது நம்ம லிப்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, மாய்ஸ்சராக மாறுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸும் நல்லா வந்து ஒரு பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கூட இதில் வாட்டர் சேர்க்காமல் நம்ம சூப்பராக ராவாக ஜூஸ் எடுத்துருக்கோம். இந்த ஜூஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கெட்டியான தயிர் தாங்க எடுத்துருக்கோம். இந்த தயிரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வெறும் கெட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு துணி இருந்துச்சுன்னா, காடா துணி மாதிரி இருந்துச்சுன்னா, துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அது எல்லாம் தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒரு கெட்டியான மில்க் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபில்டர்லேயே போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அது எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது பீட்ரூட் ஜூஸ், அந்த ஜூஸை வந்து நான் கையில் தானே பிழிஞ்சு எடுத்தேன். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு பியூரான ஒரு ஜூஸாக கிடைக்கும். அதனால் நான் வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சூடுபடுத்திக்கலாம். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலர் வந்து நல்லா ஒரு டார்க் கலரில் வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்லா திக்காக வரட்டும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியோ மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ணிடவே கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். கையில் எடுத்து நெத்தியில் வச்சிங்கன்னா பொட்டு மாதிரி ஓடணும். அந்தளவுக்கு இது வந்து திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, காஃபி பவுடர் தாங்க. ப்ரூவில், அதாவது ப்ரூவாக இருந்தாலும் சரி, சன்ரைஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சன்ரைஸில் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ₹2 பேக்கெட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும், ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இன்னும் கூட கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறி நல்லா ஒரு திக்காக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வந்து திக்காக எடுக்கிறதுக்கும் அது கூட காஃபி பவுடர் சேர்க்கறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே திக்காக மாறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்து நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, உளுந்து அரைச்சி நல்லா லிக்விடாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு அப்படியே இருக்குங்க. கெட்டு போகவே போகாது. நீங்கள் நார்மலாக 3 டேஸுக்கு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க 1 மந்த்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கையிலேயே வலித்து எல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்து மாறிடும். பாருங்கள் எப்படி மாறி வருது அப்படின்ட்டு. கலர் பார்க்கவே செம்மையான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கடாய் வச்சுருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் கரெக்டான பதத்தில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இல்லாட்டா அடி பிடிக்கும் கண்டிப்பாக. பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இது நல்லாவும் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் பவுலுக்கு நான் மாற்ற போகிறேன். ரொம்ப உங்களுக்கு கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கிளாஸ் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு திக்காக மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கெட்டு போகாது. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கெட்டியான தயிர், அந்த தயிரை வந்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். முக்கியமாக மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நல்லா வந்து ஒரு விஸ்கோ அல்லது மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியல பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் அகலமான இந்த மாதிரி பவுலில் இதை எடுத்துக்கணும். சூப்பராக நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்காக நம்ம சுத்தமான கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆலோவேரா ஜெல், அதாவது க்ரீமாக கடையில் விற்கிதில்ல அந்த மாதிரி வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக வராது. கடையில் விற்கிற ஜெல்லையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு உங்களுக்கு க்ரீமுக்கான வேலையே இருக்காது. தாராளமாக இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டுற பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன், எனக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். நார்மலாக என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்குது. இப்படி இருக்க என் ஃபேஸை வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் நல்லா க்ளோவிங்காக நல்லா பார்க்குறதுக்கு பளபளன்னு சூப்பராக செம்மையாக மாற்ற போது இந்த க்ரீமை என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நைட்டு நேரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஃபேஸை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து இந்த க்ரீம் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓடி போய் இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணிடுவீங்க. ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணி வைக்கிங்க மக்களே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம்னு சொல்வேன். இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்றது கூட கிடையாது. நான் உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டணும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ஃபேஸில் நிறையவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ அப்ளை பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சமாக லைட்டாக எடுத்து ஃபேஸில் அங்கங்கே டாட்டாக வச்சுட்டு நல்லா ஒரு ஜென்டலாக மசாஜ் கொடுத்தா போதுங்க. உங்கள் ஃபேஸ் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் நெக்குக்கும் காதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் ஈவினிங் டயத்தில் இந்த வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. வெயில் இல்லாத நேரத்தில் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கே ஷாக்காக இருக்குமே. ஏன்னா ஏற்கனவே பார்த்த என்னுடைய ஸ்கின்னுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஸ்கின்னுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். என்னுடைய நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸோட ஸ்கின்னுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. ஈவன் டோனில் என் ஃபேஸ் இருக்குது பாருங்கள். டல்லாகவும் டேனாகவும் இருந்த என் ஃபேஸ் இப்போ பாருங்கள் பளபளன்னு கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி நான் எடுத்துடுறது. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கை வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் நல்லா அந்த மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பிங்க் கலரில் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா மாறுறதை நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ ஃபுல்லாக ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு. நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. 100க்கு 200% நீங்கள் நம்பி இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வீடியோவில் எல்லாமே உண்மையான பதிவு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்டு தர பதிவுகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது சேனலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க மக்களே, மறந்துடாதீங்க. எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.